வெல்கம் டு எம்கேஎம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக காரசாரமான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 முட்டையை வேக வச்சு தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கு தேவையாக என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் கையில் எடுத்து போடுறதாங்க அளவு. நான் வந்து ஸ்பூன் அளவுலாம் எதுவும் சொல்லலை, திட்டமாக பார்த்து போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சது மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா வந்து எண்ணெயில் வந்து வெடிக்கும். அதனால் வந்து சோம்பு போட்டு மிளகு போட்டுக்கலாம். மிளகு பொரிஞ்சோன்னா சீரகம் போட்டுக்கிறோங்க. சீரகத்தை எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போடணும், ஃபஸ்ட்டு போட்டோம்னா கருகிடும். ஒரு 6-7 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், தோலை உரிச்சிட்டு அதையும் போட்டுக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வரும்போது வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம மசாலா இது அரைக்கத்தான் போகிறோம், அதனால் வந்து நைஸாக நறுக்க தேவையில்லை. இப்படியே வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கிடலாம். தக்காளி இந்த மாதிரி 2-4 கட் பண்ணால் போதும், ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அப்படி தொக்கு மாதிரி வச்சு போடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி மசாலாவாக போட்டு முட்டை மசாலாவாக செய்யும்போது ரொம்பவே வந்து அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் இந்த பொருளெல்லாம் நம்ம அதிகமாக போட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா அதிகமாக செஞ்சோன்னா நம்ம வந்து சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். அப்படியே வேறு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஆற விட்டு ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதே பேனை கழுவிட்டு பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை 2 பிச்சு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, கல்பாசி, 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்னதாக பட்டை துண்டு, இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதும், மசாலா வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னா வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ஜாரில் ஒன்று இருக்கிற மசாலாவுக்காக ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் விட்டுக்கிட்டால் போதும். மசாலாவில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க.
ஆல்ரெடி முட்டை வேக வைக்கும்போது உப்பெல்லாம் சேர்த்து வேக வச்சுருப்போம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கிறோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க, வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நல்லா தளன்னு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பேனில் வந்து மசாலா ஒட்டிடக்கூடாது, கரண்டி வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு மசாலா ஆயிடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சமாக மசாலா செய்யலாலும் சேர்த்துருக்கேன். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு முட்டையும் ரெண்டாக ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மஞ்சக்கரு மேலே தெரிகிற மாதிரி அழகாக வச்சுடுங்க. மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மஞ்சக்கரு மேலே முட்டை மேலே அப்படியே வச்சுடுங்க. நம்ம கரண்டி வச்சு கிளறணுன்னா மஞ்சக்கரு மசாலாவில் கீழே விழுந்துட்டு மசாலாவோட சேர்ந்துச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்படியே நம்ம கரண்டியில் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.